வீட்டில் டெய்லி சப்பாத்தியே செஞ்சு மற்ற டிஷ்ஷோட ஒரு டேஸ்ட்லாம் மறந்துடும் பழகுது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேண்டிட்ரியாக சப்பாத்தி தான் இப்போலாம் டெய்லி. அதனால் சரி ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி ஸ்கூலுக்கும் மனோ போகிறது இல்லை, ஏன்னா அவனுக்கு ரொம்ப ஃபீவரு. சரின்னு சொல்லிவிட்டு இடியாப்பம் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். மாவு கடையில் வாங்கினது தான். இடியாப்ப மாவுலாம் எங்கள் கடைக்கு தான் தெரியல, நார்மல் அரிசி மாவு வாங்கி தான் முன்னெல்லாம் செய்வேன், நல்லாவே வரும். ஸோ நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இந்த அச்சு இருக்குது இல்லையா, அதுதான் நல்லா சொதப்பி விட்டுடுச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முறுக்கு செஞ்சதாட்டங்குது. அதில் இருக்கிற அந்த தடியாக இருக்கிற அச்சு வெளியவே கட்டவே முடியல. நல்லா மாவு பிடிச்சிக்கிச்சேன்னான்னு தெரியல, நல்லா காஞ்சிட்ருக்கு. நான் 1.5 மணி நேரமாக அது பின்னாடி கட்டி பார்த்தேன். என்னென்னமோ போட்டு சுற்றிலாம் கூட போட்டு தட்டி பார்த்துட்டு கட்டவே முடியல. கூகுள் கூட செக் பண்ணி பார்த்துட்டேன் லாஸ்ட்டாக. அதில் பாய்லிங் வாட்டரில் சோப் போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சோம், கைண்டிக்கும் அப்படின்னு இருந்துச்சு. அதுவும் பண்ணி பார்த்தேன், அப்பயும் கைண்டில். 1.5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணதுனால டைம் 11 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடையிலேயே மாவு வாங்கிட்டு இட்லி ஊற்றிட்டு வேர்க்கடலை ஆல்ரெடி வறுத்தது இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். ஸோ அது பட்டுன்னு சட்னி வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் எடுக்கல. மனோக்கு ரொம்ப ஃபீவர் கோல்டு இருந்ததுனால அவங்க கூடவே உட்காந்துட்டு இருந்தேன். நல்லா மாறு சளி பிடிச்சிட்டு தொண்டை ரொம்ப கரகரன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி மிளகு குழம்பு வச்சுட்டு, அப்புறமா மற்றவங்களாம் கொஞ்சம் பருப்பு குழம்பு தான் வச்சுட்டு கொஞ்சம் முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணிட்டேன். மனோக்கு ரொம்ப கோல்டு, அந்த மாறு சளி பிடிச்சிக்கின்னு குழந்தைக்கு நல்லா தொண்டெல்லாம் கரன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு எதுவுமே சாப்பிட முடியல, எது சாப்பிட்டாலும் டேஸ்ட் தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி இந்த பூண்டு மிளகு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே. நல்லா வச்சுட்டு, ஆனால் நான் வச்சுட்டேன், அவன் சாப்பிடுவானான்னு ஒரு டவுட். ஏன்னா குழந்தைக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே கொடுத்துருந்தா பரவாயில்ல, அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நாங்களே காரத்தை குறைச்சி எங்களுக்கே இப்போ ரொம்ப கொஞ்சம் எங்கன்னா வெளியே போனோன்னா யாருக்கு வீட்டுக்காவது ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி இது கொஞ்சம் காரசாரமாக தான் செஞ்சுருந்தேன். ஸோ அவனுக்கு பன்னீர் பட்டர் மசாலா கொடுக்குறேன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே பாவக்காய் கூட சாப்பிட்ருவான் அவன் அப்படியே. அதனால் அது செய்கிறேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது செஞ்சேன் நெக்ஸ்ட் டே டின்னருக்கு. நாளைக்கு லாங் வீடியோவில் அந்த ரெசிபியுமே போடுறேன். ஏன்னா எனக்கு ஃபுல் ப்ரூஃபாக நல்ல பெஸ்ட்டாக வர ரெசிபினா பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் பட்டர் சிக்கன் அண்ட் நான். இது எப்போ செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் தூக்கத்தில் இருந்து செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு இது சாப்பிடுமான்னு சொன்னேன். பட் குழந்தைக்கு தொண்டையில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, அந்த ரொம்ப பிரச்சனையாக இருந்துருக்குது, உள்ளே கம்முன்னு சாப்பிட்டான். ஸோ அதுவே கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு அன்றைக்கி.